வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சென்னை ரிட்டர்ன் ஆக போகிறோம். எந்த பஸ்ஸுன்றதை நான் பஸ் வந்தோட சொல்கிறேன். எப்படா இருந்தது ட்ரிப்பு? ஓகே. ஸோ ஓகே, நான் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். எனக்கு கிடைச்சிருக்க சீட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்த்தில் உள்ள சைடு அப்பர் தான். பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ரண்ட்டில் கேபின் ரைடு கிடையாது. கண்டக்டர்கிட்ட கேட்டேன், கேபின் ரைடு கிடையாதுப்பா அப்படின்ட்டாரு. மலையிலேருந்து ஹில்ஸ்லேருந்து இறங்கும் போதும் சரி, அங்கே இறங்குனதுக்கப்புறமும் சரி, சுத்தமாக கேபின் ரைடே இல்லையா அப்படின்ட்டாரு. எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சைடில் தான் எடுக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நைட்லாம் கிளியராக தெரியும்னு தெரியல, நைட் எப்படின்னே தெரியல. ஸோ வாங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுப்போம், எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்ப்போம். வீட்டுக்கு கால் பண்ணுறேன். தம்பி கால் பண்ணுறேன். பார்த்துட்டு முள்ளு போட்டேன்னா 6 MB இருக்குமாடா? சரி சரி சரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கீழே தான் உட்காந்துருக்கேன். பஸ் எல்லாமே செம்ம காலியாக இருக்குது. எப்படியும் மேட்டுப்பாளையத்தில் தான் ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கண்டக்டரு. ஸோ அது வர கீழே உட்காந்துட்டு நம்ம சைடில் அப்படியே வியூ எடுத்து போகிறோம். ஆனால் நைட்டு இதே மாதிரி வியூ கவர் ஆகுமான்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம வீடியோவை கொண்டு போகலாம். ஜன்னலை திறக்க முடியாதா? கொடைக்கானல் போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்காக இல்லவே இல்லை. பஸ் ஏறும்போது சொல்கிறேன், டிரைவர் அவ்வளோ சூப்பராக ஓட்டினார். இறங்கும் போது ஏறும்போது பிரச்சனை இல்லைடா, எதுவுமே தெரியாது. இறங்கும் போது தான் G-force உனக்கே அந்த சிக்னஸ் இருக்குன்னா G-force ஆக்ட் ஆகும். 9.8 டிகிரியில் 9.8 இறங்குற வேகத்தோட அந்த கிராவிட்டி ஒன்று இழுக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு வந்து சாரி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மேட்டுப்பாளையம்லேருந்து பஸ் கிளம்பியிருக்கு. சீக்கிரமாக கிளம்புறா நம்ம கூட போகலாம். அண்ணனூர் தாண்டி நமக்கு லைன் தான் பிரேக் நிறுத்தியிருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கு பாருங்க கதர்மடி செட்டிநாடு ஹோட்டல். ஸோ இங்கே தான் நமக்கு டின்னரு. ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். மேட்டுப்பாளையம் தாண்டி தான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஹிந்தி சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஆக்சுவலி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் போய் தூங்கிட்டேன். ஸோ நமக்கு கேபின் ரைட் பர்மிஷன் இல்லாததுனால சைட்லேருந்து அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இப்போ நான் திரும்ப தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு உங்களுக்கு அதிகமாக விக்ரவாண்டி நினைக்கிறேன். ஸோ விக்ரவாண்டியிலேருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். குட் நைட்.
பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 7:30க்கு கிளம்பாக்கம் ரீச் ஆச்சு. அங்கே வச்சு என் கார்டு கொடுக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours டிலேயில் வந்தது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது வரத்துக்கு முன்னாடி தான், அதாவது சண்டே தான் வந்து டிவிக்கே மாநாடு நடந்துச்சு உளுந்தூர்பேட்டையில். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரவே இருந்தது. ஸோ மாநாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock 6 o'clock முடிஞ்சு போச்சு. அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரை இருந்தது. 2 o'clock உளுந்தூர்பேட்டை வந்தோம். அங்கேருந்து விக்கிரவாண்டி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 hours ஆச்சு. ஸோ ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் டைம் தான். 1 hourக்குள்ளே வரணும். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours அவ்வளோ ரஷ்ஷு. ஸோ பட் நான் அது கவர் பண்ணல, தூங்கிட்டேன். என் காலையில் எழுந்திரிச்சோடனே கண்டக்டர் நான் சொன்னாங்க. அண்டு ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஜேர்னி எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. என்ன நமக்கு கேபின் ரைட் மட்டும் கிடைக்கவே இல்லை. கேபின் ரைட் கிடச்சிருந்தா அதுவுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அவள் தான், மற்றபடி பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலாகவே இந்த ட்ரிப்பு நான் செம்மையாகவே இருந்தது. வீடியோவும் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த நான் இந்த வீடியோ மற்றும் ஊட்டி சீரீஸ் முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.